மாண்புமிகு பாரத பிரதமருக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்து தான் லெட்டர் கொடுத்தோம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு கொண்டு கட்டிக்கிச்சு அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்து தான் நான் இந்த லெட்டர் கொடுத்தேன். இப்போ வந்து கூட்டணி நல்லா சமன்களை போட்டு கேட்டுருக்கீங்க, நல்லா கேள்வியாக கேட்க. சரி, ஓகே சார். கூட்டணின்றது தொடர்ந்து முன் வச்சிருக்கீங்க சார். அந்த கூட்டணி வந்து உங்க தலைமையில தான் அமையுமா சார்? இது வந்து நாட்டை நாளை யார் ஆளப் போகிறார்கள் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் யார் மாண்புமிகு பாரத பிரதமராக வர வேண்டும் என்கிற தேர்தல் இந்த தேர்தல். ஆக இந்த தேர்தல் மாண்புமிகு பாரத பிரதமராக 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நடத்திய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக பாரத பிரதமராக வர வேண்டும் என்ற தேர்தல் தான் இந்த தேர்தல். எங்களுடைய நிலைப்பாடும் அதுதான். தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைமை நீங்க தானே? அதையும் சொல்லிட்டு இல்லை, விளக்கமா சொல்லுறேன். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தேசிய கட்சி தான் டெல்லியில் ஆளுகின்ற நிலை இருக்கிறது. ஆக தேசிய கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தான் கூட்டணி அமையும். உங்களுடைய கூட்டணி கட்டுறோமா சார்? பிஜேபி உங்களுடைய கூட்டணி கட்டுறோம். பொறுத்திருந்து பாருங்க, ரொம்ப அவசரப்படுறேன். சொல்லுங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வசதிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சார் ஒரு சில குறைபாடெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன இல்லை சார், இப்போ தூரமா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தூரம் வந்துருச்சுன்றாங்க. கோயம்பேடு பக்கத்தில் பஸ் டெர்மினல் இருக்குது. ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்குது. நிறைய ஆம்பளை பஸ்களாக நிறைய மக்கள் நிறைய கிளாம்பாக்கத்தில் தென் மாவட்ட மக்களுக்காக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நம்முடைய ஆட்சியில் இங்கே தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 90% பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆக இங்கே இறங்கி உடனடியாக அவர்கள் ட்ரெயின் மூலமாக ரயில்வே ஸ்டேஷன் செல்கின்ற இடங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு மொபைல் பஸ்ஸுக்கு உள்ள வந்து இடம் ஒதுக்கிறது. பஸ் ஸ்டாண்ட் ஆம்னி பஸ்ஸுக்கு இடம் ஒதுக்கிறது. பொங்கலுக்கு பணம் அறிவிக்கல, நீங்க அறிக்கையும் கொடுத்துருக்கீங்க சார். ஒருவேளை பொங்கலுக்கு பணம் அறிவிக்கப்படவில்லை, நான் திமுக அரசு சார்பா அறிவிக்கப்படலாம், போராட்டங்கள் ஏதாவது உங்க சார்பா செய்வீங்க? ஏன்னா அவங்க ஒருவேளை அறிவிக்கப்படல, இதுவரைக்கும் நிதி மட்டும் ஒன்றும் அறிவிக்கல. உறுதியாக நாங்கள் கோரிய நிதியை பொங்கல் தொகுப்பிற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. அதை கொடுக்கின்ற வரையில் எங்களுக்கு கோரிக்கை வலுவாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவங்க ஸ்லீப்பர் செல்ஸ் நம்ம அதிமுக இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்க என்னன்னா நீங்க எடப்பாடியோட ரகசியத்தை சொல்லிடுவேன்றீங்க. கண்டிப்பா இப்போ கன்ஃபார்ம் ரகசியம்னா வெளியே சொல்ல முடியாது. பட் வெளியே சொல்ல வாய்ப்பு இருக்கா சார்? பொறுத்திருந்து பாருங்க. நீங்க தலைமையில என்ன கேள்வி கேட்க சொல்றோம் அது இரட்டை இலை ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியில் அந்த இரட்டை இலை சின்னம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிற்கு தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு தான் இப்ப 19ஆம் தேதி நீதியரசருடைய நீதி வல்லவன் நம்பிக்கை தான் நாங்கள் உச்ச நீதிமன்ற சென்றிருக்கிறோம். லோக்சபா எலெக்ஷன்ல எவ்வளவு இடங்கள்ல போட்டியிடலாம்? கூட்டணி கட்சிகள் கலந்து பேசி முடிவெடுக்க உங்களிடம் தான் முதலில் உங்களை அழைத்து தான் அதை வெளியிடுவோம். சார், இப்போ வரைக்கும் எவ்வளவு கூட்டணி கட்சியினர் நரேந்திர மோடிஜி அவர்கள் காலத்திலிருந்து அவரோடு இருந்த கூட்டணிகள் அனைவரும் ஒன்றாக எடப்பாடி பழனிசாமி தவிர